நம்ம குறிப்பாக இன்றைக்கி கடவுள் மேல் சந்தேகம் ஏன் வருது, சந்தேகம்னா என்னன்றதை குறித்து நம்ம தியானிக்கலாம். அப்போ சந்தேகம் அப்படின்னா என்னது, சந்தேகத்துடைய டெஃபினேஷன் என்ன, உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லலாம். சந்தேகம் என்றால் என்ன? நடக்காததை நடந்ததா சொல்றது. நடக்காதது நடந்ததா சொல்றது சந்தேகம். ஓகே, வெரி குட். பியூலா சிஸ்டர் என்னமோ சொல்ல வந்தீங்க? ஒரு உண்மையை யாராவது சொல்லும் பொழுது இது இப்படி இருக்குமா இருக்காதா அப்படின்னு நமக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த ஐயப்பாடு தான் சந்தேகம். டீச்சர் கரெக்டாக அடிக்கிறீங்க சிஸ்டர், வெரி குட். வேற யாராவது? ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை குறித்து இது சூழ்நிலைய பார்க்கும்போது அது நம்ம மனசுக்குள்ள தோணும்ல, ஆண்டவருடைய வாக்கு இப்படி சொல்லுது ஆனா சூழ்நிலை இப்படி சொல்லுது, அப்ப அது வாக்குறுதி நடக்குமா நடக்காதா அப்படின்றது. அது அவநம்பிக்கை இல்லையா? நம்ம ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம ஒன்று நம்புகிறோம், அந்த வார்த்தைக்கு எதிராக ஒன்று வரும்போது அன்பிலீஃப் இல்லையா சிஸ்டர்? அது சூழ்நிலையை பார்க்கும்போது நமக்கு அன்பிலீஃப் வருது. ஓகே ஓகே. டவுட்னா அமுதா ஜெயஸ்ரீ சிஸ்டர் அவங்க சொன்னது ரொம்ப க்ளோஸ் ஆகுது. நம்ம ஒரு உண்மையை சொல்லுங்க சிஸ்டர். பிரைஸ் லார்ட். ஜோஸ்லின் சிஸ்டர், சந்தேகம் வந்து குடும்பத்துல நமக்கு தேவையில்லாம சந்தேகங்கள் வர்றது, அது ஒரு வகை சந்தேகம். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, டவுட். ஓகே. நம்ம அந்த குழந்தை இயேசு வந்து அவங்க தலையில அந்த கிரீடம் இருக்குல்ல, அந்த கையில அந்த உலகம் வச்சிருப்பாங்க, உலக உருண்டை. சரி. அதுல வந்து ஒரு குருசு இருக்கும். அப்போ வந்து நம்ம ஏசப்பா பாடுபட்ட பிறகு தானே நம்ம அந்த சிலுவை அடையாளம் வந்து உருவாச்சு. அப்ப இது எது நல்லா அப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்த சந்தேகம் தான். ஓகே ஓகே. இது எனக்கு உண்மையில நான் யோசித்து பார்க்கல சிஸ்டர். ஓகேங்களா? ஓகே. அது அதனால் நான் அதைப்படி எதுவும் சொல்ல விரும்பலை. நான் உண்மையில் அதைப்படி நான் இது வரைக்கும் தியானித்தது கிடையாது. குருவானவர் யாரோ ஒருத்தர் கேளுங்க சிஸ்டர், அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க இதுக்கெலாம். ஓகேங்களா? ஓகே சிஸ்டர், ஃபைன், குட். ஓகே, சந்தேகம் இப்போ சிஸ்டர் கேட்டதும் ஒரு சந்தேகம் தான். இது வந்து நம்ம தப்பு, இந்த சந்தேகம் நல்லது. ஓகேங்களா? இறை வார்த்தையை படிக்கிற ஒரு சந்தேகம் வருது, அது நம்மளுக்கு தெளிவு பெறுவதற்காக கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது. அதில் ஒரு தப்பும் கிடையாது இல்லையா? பைபிள் படிக்கும்போது சந்தேகம் வரலன்னா தான் தப்பு. பைபிள் ஒழுங்காக படித்தோம்னா நிறைய சந்தேகம் உண்மையிலே வரும். ஏன்னா பைபிளில் நம்ம முதல்ல படிக்கும்போது ஒரு சில வார்த்தைகள் முன்னுக்கு புறம்பாக இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் நம்மளுக்கு சந்தேகம் வர்றது நல்லது. பைபிள் படிக்கும்போது சந்தேகம் வர்றது நல்லது, அதை கேட்டு நம்ம சரி செய்கிறது நல்லது. இப்போது ஒரு சரியான ஒரு விளக்கம் கொடுத்த அப்புறமும் நம்மளுக்கு அந்த சந்தேகம் வந்துட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்க, அது தப்பு.